அப்போ விவசாயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வராகம் வருகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இறைவன் ஏதோ ஒரு வகையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஐயோ, நம்ம தோட்டத்துக்கு இந்த வராகம் வருகிறதே, இந்த காட்டுப்பன்றி வருகிறதே, இது என்ன விலங்கோ என்கிறார்கள். அது பெருமாளுடைய அம்சம் என்பதினாலே மிகப்பெரிய வராகம், அளவிலே மிகப்பெரியதாக இருக்கிறது. என்னடா இது, தினமும் வரக்கூடிய இந்த வராகம் ஏது என்று விரட்ட முற்படுகிறார்கள். விரட்ட முற்படும் பொழுதுதான் அங்கே சங்கு சக்கரதாரியாக ஒரு கையிலே அவதாரத்தின் வரதமும் அபயமும் தரக்கூடிய நிலைகளிலே மடியினிலே அந்த பூதேவி விற்றிருக்க அந்த பெருமாள், ஆதிவராகப் பெருமாள் திருமலையிலே காட்சி தருகிறான். திருமலையிலே அந்த காட்சியை பெற்றதும் அந்த கிண்ணற தம்பதிகள், ஐயா, உங்களையா நாங்கள் தெரியாமல் அடிக்க முற்பட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் பெருமாள் நாராயணா, கோவிந்தா, வராகா என்றெல்லாம் அழைக்கிறார்கள்.